அரசியல்வாதி விழா கலந்து இன்று எங்களுடைய சிறப்பு தேர்விலே ஒரு பாராட்டை பெறக்கூடிய அளவுக்கு வளர்ந்திருக்கின்ற எங்களுடைய தந்தை அடிகளாருக்கு அவருடைய வாழ்க்கைக்கு நன்றிகளை தெரிவித்து அடுத்து எங்களுடைய மன்றத்தின் ஆலோசகர் ஓய்வு பெற்ற உளவிக்கல்வி படிப்பாளர் எல்லோருக்கும் ஒரு வழிகாட்டியாக இருப்பவர் ஒரு சமாதான நீளவான் திருவாளர் ஐயமுள்ள மனோகரன் அவர்களை வார்த்தையை வழங்குவதற்காக அன்போடு மேடை அழைக்கின்றனர். சிவஸ்ரீ ஐயா அவர்களே, அருட்பள்ளி ஆசிரியர் அவர்களே, ஆசி ஸ்கூல் பாடசாலை அதிபர் அவர்களே, திரு புஷ்பநாதன் அவர்களே, என்னுடைய செயலாளர் குணரத்னம் அவர்களே, அனைவருக்கும் எனது உளம் கழிந்த தங்களுடைய குறிக்கோளாக வைத்து கல்வி கற்க வேண்டும், அதனாலே உயர்வு அடைவார்கள் என்ற அந்த குறிக்கோளை வைத்துத்தான் அவர்கள் பேசினார்கள். நீங்கள் கேட்டீர்கள், அழகாக இருந்தது. இப்படி அவர்கள் இப்படி பேசுவார்கள் என்று நான் எதிர்பார்க்கிறேன். அவ்வளவு மிக உத்தரமான உச்சி, அதாவது மிக உயர்ந்த பேச்சாக காணக்கூடியதாக இருக்கிறது. எவ்வளவு சின்ன பிள்ளைகளுக்கு எவ்வளவு விளங்கி தெரிகிறது, ஆனால் பெரியவர்களுக்கு விளங்கியது. நான் ஒன்றை விரும்புகிறேன். எப்பொழுதும் மாணவர்களாக ஐயா அவர்கள் சொன்ன மாதிரி பிள்ளைகளை பெற்றவுடன் பள்ளிக்கூடத்தில் கொண்டு பெற்றவுடனே முதலாவது மணி இந்த பிள்ளை எந்த பேர பிள்ளை எத்தனையாவது ஆளுந்தான் பார்க்கிறோம். அவ்வளவுதான் பிள்ளைகளை செயலம் பண்றது. தெரிவித்து அடுத்த வித்தியாசமான நிகழ்ச்சி வருகின்றோம். ஆங்கிலத்தில் ஒரு மாணவர் எங்களுடைய மாதிரிய வகுப்பு கல்வியிலே கற்றுக்கொண்டிருக்கின்ற செல்வன் பத்மநாதன் வீரன் ஆங்கிலத்தில் கேட்டு வருகிறார். I am very happy to hear us speak English. President of Assunam People's Welfare Association, Acting President Mr. Narayan Jeevi, Secretary Mr. P. Puratman, Vice President my father, Rex Sandra, my father Ravishan Joseph, Vice Principal, other guest speakers, member of our Welfare Association, students who have passed the university education, the students who have association. I am cordially inviting you all for annual Prize Day and the celebration of one of us for their long lives. For giving a great opportunity to deliver this speech, we have our association. May God bless you all to continue your services for longer periods. Our branch association was ready to organize free tuition classes, but at the time we had no suitable place to start it immediately. However, that is placed with their various members gave a very comfortable call. We will never forget their our help. The classes are very wide, nicely. We are the members are very happy. Pass the scholarship examination. The teachers of our association for devoting their precious time with us for giving tuition classes. The students who have got the highest marks in the examination conducted by our association and regular attendance. We must pray to God for the head of our branch, their services without any disturbances, and will give all of them a happy life. God bless you. Thank you. Delivered
speak in English, I could have come boldly, appeared in the stage, and spoke a few words in English. So I thank you. அங்கே ஜோயானந்தன் ஆசிரியர் கரிஷ்ட பிரிவிலே கற்றுக்கொண்டு ஒருவர் அடிக்கடி இந்த வருஷ இறுதியிலே 10 மாணவர்கள் ஆங்கிலத்திலே கலைக்க பண்ணித்தான் தன்னுடைய வருட கடமையை விதித்தேன் என்று அடிக்கடி கூறுவார். மற்ற ஜோயானந்தன் ஆகியோரின் ஒரு படத்து தான் இந்த ஆங்கில உரிமையாக்கமாக இருந்தது. எல்லோருக்கும் நன்றி. தொடர்ந்து இன்றைய அணிவகுப்பு நிகழ்வான கௌரவிப்பும் ஊக்குவித்தல் பரிசளிப்பு நிகழ்ச்சிகள் இருக்கின்றோம். அதை நிறுவனத்திற்காக பொருளாளர் பத்மநாதன் இப்பொழுது வேலை கலைக்கப்படுகிறார். கடிதம் மூலம் அளித்திருக்கின்றார்கள். தங்களுடைய இயலாத நிலையை மதிப்பு கொடுத்திருக்கின்றார்கள். ஆனால் உண்மையிலே வர முடியாத ஒரு நிலைக்கு அவர் மனம் வருந்தி எங்களுக்கு தெரிவித்திருக்கின்றார். அந்த வகையில் ஒரு சிலரின் பரிசுகளை பெற்றோர்கள் இங்கு வந்து பெற்றுக் கொள்வதற்காக சிறப்பு கலைமாறி பட்டதாரி யாழ் பல்கலைக்கழகம் திரு யோகானந்த ராஜா அவர் தொலைபேசி மூலம் எங்களுக்கு அறிவித்திருந்தார். தனது வரையில் கலை கல்வியை தான் கற்றுக்கொண்டிருப்பதாகவும் எனக்கு பயிற்சி என்று யாராவது பெற்றோர் அவருடைய உறவினர்கள் யாராவது வந்திருந்தால் அந்த பயிற்சியை பெற்றுக்கொள்ளலாம். வவுனியா பல்கலைக்கழகம் சுதேச சித்த வைத்திய பட்டதாரி செல்வி ரமீனா நவரத்தினலிங்கம், செல்வி தக்ஷாயினி ராமச்சந்திரன் நுண்கலை மாணி நடன எங்களுடைய ஆங்கில ஆசிரியர் இங்கே நுண்கலை மாணி தமிழி தண்டபடியில் நுண்கலை மாணி சங்கீதம் அவர் இந்தியாவிலே ஏற்பட்டு கற்றுக்கொண்டிருக்கிற அவருடைய சகோதரி திரு கியோமர் மரியர் அழைக்கப்படுகிறார். செவரட்னம் அரண் சேவியர் பொறியியல் துறை செல்வி சுயானந்தி. இத்துடன் நேரம் அவர்களை கௌரவித்து எங்களுடைய பங்கு சந்தையவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து அடுத்து 2007 அனுமதி பெற்றோர் என்ற வகையில் பல்கலைக்கழக அனுமதி பெற்றோர் என்ற வகையில் அந்த பல்கலைக்கழக மாணவர்களை அழைக்கின்றோம். செல்வி லோகராஜா நிவேதா, செல்வி யமுனா அருகரத்னம், செல்வி அமெண்டா மேரி ஏசியுலா அருகநாயகம் கலை துறை யாழ் பல்கலைக்கழகம். இதுவரை நேரமும் செல்வி வினோயா ராமச்சந்திரன் கலைத்துறை யாழ் பல்கலைக்கழகம். செல்வி பத்திமா ஞான வேகினி 2008 சிலரை பற்றி நாங்கள் குறிப்புகள் கூற வேண்டிய மன உந்தலில் இருக்கின்றோம். எரிகணை சிக்கல் போதிய தனியார் நிறுவனம் அற்ற நிலையில் இருக்கின்றோம். பெருமையோடு மேடையில் இருக்கின்றார். கல்வியியல் முதுமான் எமிலி பற்றி தனது சொந்த முயற்சியால் சித்தி அடைந்த திரு ராஜதுரை நவகேதீஸ்வரன் அடுத்து
அடுத்து மேடையில் இருக்கின்ற அருட்பணி ரொபீந்திரன் ஜோசப் பணிகள் டிப்ளமா இன் எஜுகேஷன், அதாவது கிறிஸ்துவ இதுவரை நேரம் பரிசுகளை வழங்கி கவனித்த தங்களுடைய அதிபர் அவர்கள் மாணவி செல்வி சுந்தரேகா. அடுத்து செல்வன் துறை ரத்னம் விசேட கரகோஷம். சமமளிக்க முடியவில்லை என்று இங்கே கருத்து தெரிவிக்கப்படுகிறார். சென்றிருந்தார் அவர் கண்டியிலே வவுனியா கேம்பஸ் அசிஸ்டன்ட் லெக்சரராக கடமை புரிகின்றார். உள்ள வருடாந்த பரிசை விழாவுக்கு தவிர்க்க முடியாத காரணத்தினால் வர முடியாது உள்ளது. எம்எஸ்சி பரீட்சை வந்து அங்கே குறிப்பிடப்பட்டிருந்தது. அதற்கு குறிக்குள் அதற்காக விழா அமைப்பு குழுவினிடம் மன்னிப்பு கோருகின்றேன். அமையும் ஏனெனில் உரமானது மரத்தின் வளர்ச்சியை விரைவாகவும் செழிப்பாகவும் மாற்றும் என்று நன்றி என்று குறித்த கடைசி நீ சுண்ணாகத்தில் நனையாத அன்பின் ஜோதி நன்மைகளை அறிவியன கொட்டுவதில் நயாக்கரா நீ ஏழை மாணவர்களுக்கு பண உதவி செய்வது சிறப்புஞ்சி புகழ் உயரத்தில் எட்டாத இனிய நீதிக்கு தெரியாத மாணவர்களுக்கு திசை காட்டும் கலைஞரை விளக்கம் அழக அண்ணன் தரும் அட்சிய பாத்திரம் நீ கலக்க கலக்க பாத்திரம் காமதேனு நீ வாரி வழங்குவதில் பாரியை வென்றவன் நீ பலமான திட்டங்களால் மற்றவர்களை போர்க்கடித்தவன் சுண்ணாகத்து குடிமக்களின் நம்பிக்கை நட்சத்திரம் நீ யாராலும் அசைக்க முடியாத எட்டாவது ரகசியம் எவராலும் கொலை கூற முடியாத சூரியன் நீ இப்பூமியிலே உனக்கு நிகர் நீ மட்டுமே புகழ்பெறி மக்களிடம் உள்ளவரை வாழ்த்திட வாழ்த்துகிறேன் மக்கள் நலப்புரி மன்றம் வாழ்க என்று கஜேந்திரன் அசிஸ்டன்ட் லெக்சரர் வவுனியா கேம்பஸ் என்று தன்னுடைய பதவியை போட்டு இங்கே